Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் இந்த இயர் ரிட்டர்ன் கிஃப்ட்காக சில மாடல்ஸ் ஆர்கனைசர் ப்ளஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போட்டிருக்கேன். இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸு அப்புறம் ஹைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைஸும் நம்மளுக்கு தேவையான சைஸில் எல்லா சைஸ்லையுமே இதில் நான் போட்டிருக்கேன். இதில் ஒவ்வொன்றும் நான் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த கூடைங்களாம் ஆல்ரெடி நம்ம போட்டது தான். நான் எல்லா குடிகளோட லிங்க் நான் பின் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பேஸ்கெட் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டு போட்டுக்கலாம். இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி வச்சு போட்டிருக்கோம். அப்புறம் ஷேப் டிஃப்ரெண்ட் சைஸில் போட்டிருக்கோம். இது நல்லா ஹைட்டாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில். இது சைஸ் கம்மியான சைஸு, அதை விட சின்ன சைஸு, அதுக்கும் சின்ன சைஸ். அது மாதிரி எல்லா சைஸ்லேயும் நான் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் பேஸ்கெட் போட்டிருக்கேன். இந்த குடிகளோட எல்லா குடிகளோட சைஸும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை இது நீங்களே போடணுன்னு நினச்சாலும் எல்லா லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் போட கற்றுக்கோங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் அண்டு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் போட்டு முடித்தேன். இது ஒரு ஆர்கனைஸாக யூஸ் பண்ணதான் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கலர் கோல்டன் கலரில் சிவன் கலரில் போட்டிருக்கேன். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் இருக்குது. நான் எல்லா கூடைக்கும் ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி தான் சொருகுவேன். அதே மெத்தடில் தான் இதில் சொருகியிருக்கேன். அப்படி சொருகும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். இது நல்லா பெரிய சைஸ் நம்மளுக்கு. இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் நீங்கள் மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில், உங்கள் ஸ்டோர் ரூமில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டடி ரூமில், ட்ரெஸ்ஸிங் டேபிளில், இப்படி உங்களுக்கு என்ன திங்ஸ் எதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூமில் வச்சு நீங்கள் இதை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மல்டி கலர் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீளம் 8.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த பேஸ்கெட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் இருக்குது. இதில் நான் பிங்க், அப்புறம் ராமர் க்ரீன், வயலட், லைட் பிங்க்னு 4 கலர் யூஸ் பண்ணி மல்டி கலரில் போட்டிருக்கேன். இதுவும் நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ப்ளஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமான பேஸ்கெட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். பார்த்து இந்த மாடல் வேணும்னா போட கற்றுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் மல்டி கலர் பீட்ஸில் போட்டிருக்கோம். இதுக்கு நான் ஆம்லா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கூடையில் இந்த மல்டி கலர் பீட்ஸ் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஆம்லா பீட்ஸ் கிடைக்கலனா நீங்கள் ஓவல் ஷேப் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 8 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேஸ்கெட்டோட லிங்க் நான் எல்லா பேஸ்கெட்டோட லிங்க்கும் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் போட கற்றுக்கோங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்குது. இதோட அகலமும் 7 இன்ச்சஸ் இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் இருக்குது. இதுவும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் வேணும்னாலும் நீங்கள் போட கற்றுக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேபி பிங்க் அப்புறம் மல்டி கலர் ஆம்லா பீட்ஸ் வச்சு போட்டிருக்கிற ஸ்டோரேஜ் பேஸ்கெட். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் இருக்குது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா அதுவும் 6 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்குது.
இந்த பிங்க் கலர், லைட் பிங்க் கலர்லேயும் இந்த பீட்ஸ்லாம் சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் கொடுக்குற எல்லா சைஸுமே வந்து ஒரு கூடையிலேருந்து இன்னொரு கூடை வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வந்து தேவைப்படுதோ அதை பார்த்து நீங்கள் போட கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து மென்ஷன் பண்ணி அந்த பேஸ்கெட் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். இந்த நல்ல உயரமாக இருக்கிறதால நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் ஷேப்பில் போட்டிருக்க ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 3 inches இருக்குது. இதோட டயா மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா பக்கமும் வந்து அருங்கோணத்தில் இருக்கிறதால ஒரு சைடு டு ஒரு சைடு வந்து அந்த டயா பார்த்தீங்கன்னா 8 inches கிடைக்கும் நம்மளுக்கு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் அழகாக இருக்கும். இந்த மாடல் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட டுட்டோரியலும் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து அதை போட கற்றுக்கோங்க. இப்போ பார்த்துட்ருக்க இந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா 3மே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கொடுக்குற பவுல்ஸ் தான். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3மே சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 6.5 inches இருக்கும், அகலமும் 6.5 inches இருக்கும், உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 inches இருக்கும். இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 5.5 inches இருக்குது, அகலமும் 5.5 inches இருக்குது, உயரம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 3.5 inches தான் இருக்குது. இப்போ இது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீளம் 4.5 inches இருக்குது, அகலமும் 4.5 inches இருக்குது, உயரம் பார்த்தீங்கன்னா 3 inches இருக்குது. இந்த 3 குடைகளுக்கும் சைஸும் வேறுபடும். அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அதோட ப்ரைஸும் வேறுபடும். உங்களுக்கு இந்த கூடை தேவைப்பட்டதுன்னா இந்த கூடை ஆர்டர் கொடுக்கும்போது இந்த கூடைகளோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற ப்ரைஸ் சொல்லுவேன். இந்த கூடைகளோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு கூட போட தெரியும்னா அதை பார்த்து போட்டு நீங்கள் இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு ஆடி மாதம் அதுக்கப்புறம் நவராத்திரி வரப்போகுது. எல்லாத்துக்குமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.